வணக்கம் குட்டீஸ். யூனிட் 1 கிரீன் என்வாயன்மெண்ட் பார்க்கலாம். கிரீன் என்வாயன்மெண்ட்னா பசுமை சுற்றுச்சூழல். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். நேச்சர் ப்ரொவைட்ஸ் ஆஸ் வித் எ லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் திங்ஸ். அதாவது இயற்கை நமக்கு பல பயனுள்ள பொருட்களை தருகிறது இல்லையா. ஃபேக்ட்ரிஸ் யூஸ் தீஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டு மேக் திங்ஸ் தட் வி பை இன் ஷாப்ஸ். அதாவது தொழிற்சாலைகள் இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி நம் கடைகளில் வாங்கும் பொருட்களை உருவாக்குகின்றன. When we are finished using these things, they become waste. அதாவது இவற்றை நாம் பயன்படுத்திய பின் என்னவா மாறும் குட்டீஸ்? அது கழிவுகளாக மாறுகின்றன இல்லையா. Waste is any object or material that has been used but is not wanted anymore. பயன்படுத்திய ஒரு பொருள் மீண்டும் தேவைப்படாத போது அதை கழிவு என்கிறோம், வேஸ்ட் என்கிறோம். சரியா. It is not useful to us because it is broken, worn out or cannot be used again. அது உடைந்து தேய்ந்து அல்லது மீண்டும் பயன்படுத்த முடியாததினால் நமக்கு உபயோகப்படுவதில்லை இல்லையா. Waste can be solid, liquid or gas and can come from many places such as houses, schools, markets, hospitals, shops, etc. Generally, waste pollutes our environment. அதாவது கழிவு என்பது சாலிட், லிக்விடு, கேஸ், அதாவது திட, திரவ அல்லது வாயு நிலையில் இருக்கலாம். மேலும் இவை வீடுகள், பள்ளிகள், சந்தைகள், மருத்துவமனைகள், கடைகள் போன்ற பல இடங்களில் இருந்து பெறப்படலாம். பொதுவாக கழிவுகள் நம் சுற்றுச்சூழல் மாசுபடுத்துகின்றன. ஓகேவா. அடுத்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா கழிவு மேலாண்மை. சிருஷ்டிகா மேடம், ஐ சி ஏ லாட் ஆஃப் வேஸ்ட் திங்ஸ் இன் அவர் சரௌண்டிங். அதாவது நமது சுற்றுச்சூழலில் அதிக அளவில் குப்பைகளை காண்கிறோம். இஸ் தேர் எனி வே வி கேன் ரெடியூஸ் வேஸ்டிங் திங்ஸ்? அதாவது நாம் இவற்றை குறைக்க ஏதேனும் வழி உள்ளதா? டீச்சர். அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்க? எஸ், ஆம், தேர் ஆர் மெனி வேஸ் டு ரெடியூஸ் வேஸ்ட். குப்பைகளாக இந்த கழிவுகளை குறைக்க பல வழிகள் உள்ளன. Reducing the waste is the first and most important step in waste management. அதாவது கழிவுகளை குறைத்தல் கழிவு மேலாண்மையில் மிக முக்கியமான படிநிலை ஆகும். இப்போ விமல், வாட் இஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேடம்? கழிவு மேலாண்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் த ஸ்டெப் வி டேக் டு ஹேண்டில் அவர் வேஸ்ட் அண்ட் டு மேக் ஷுவர் அவர் என்வாயன்மெண்ட் டஸ் நாட் கெட் டர்ட்டி அண்ட் பொல்யூட்டட். அதாவது சுற்றுச்சூழலை மாசுபடாமல் பாதுகாப்பதற்காக கழிவுகளை முறையாக கையாளுவதற்கு நாம் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் கழிவு மேலாண்மை ஆகும். Waste management deals with both biodegradable and non-biodegradable waste. அதாவது இது மட்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தெடுக்கும் செயல்களை உள்ளடக்கியது. சரியா. மக்கும் குப்பைனா பயோடிகிரேடபிள்னு சொல்லுவோம். ஜனனி, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கழிவு மேலாண்மையில் படிநிலைகளில் கூறுகள்னு கேட்குறாங்க ஜனனி அவங்க டீச்சர்கிட்ட. ஒன்று டீச்சர் என்ன சொல்லுவாங்க? எஸ் ஷுவர், அதை பற்றி கூறுகிறேன் கண்டிப்பாகன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 4 ஸ்டெப்ஸ் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தேர். இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு 4 ஸ்டெப் இருக்குது குட்டீஸ். அது என்னென்ன பார்த்துலாமா? செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட், வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங், அடுத்தது வேஸ்ட் டிஸ்போசல். செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட்னா கழிவுகளை பிரித்தல். வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா கழிவுகளை சேகரித்து மற்றும் எடுத்து செல்லுதல். வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங்னா கழிவுகளை மறுசுழற்சி செய்து மற்றும் உரமாக்குதல். வேஸ்ட் டிஸ்போசல்னா கழிவுகளை அகற்றுதல். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செப்பரேஷன் ஆஃப் வேஸ்ட் பார்க்கலாம். அதாவது கழிவுகளை பிரித்துதல். This is a very important step in waste management. It means to sort or divide the waste in different waste bins. அதாவது கழிவுகளை வெவ்வேறு கழிவு தொட்டிகளில் பிரித்து வைப்பதே கழிவுகளை பிரித்தல் எனப்படும். சரியா. அது ஒவ்வொரு தொட்டியிலும் எப்படி இருக்குமா? வெவ்வேறு கழிவுகள் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. Each bin should have different types of waste. அதாவது
It is good to separate waste in 3 different bins. Green for biodegradable waste, blue for recyclable waste, and red for non-recyclable waste. Non-biodegradable waste can be classified as recyclable and non-recyclable. அதாவது நம்ம என்ன சொன்னோம், மட்கும் கழிவிற்கு பச்சை, மறுசூழ்ச்சி செய்யக்கூடிய கழிவிற்கு நீலம் கொடுப்பாங்க. மறுசூழ்ச்சி செய்ய இயலாத கழிவிற்கு நம்ம வந்து சிவப்பு என 3 வெவ்வேறு நிற தொட்டிகள் பிரித்து சிறந்தது. சரியா? மக்காத கழிவினை மறுசூழ்ச்சி செய்யக்கூடிய கழிவு என்றும் மறுசூழ்ச்சி செய்ய இயலாத கழிவு என்றும் பிரிக்கலாம். இங்கே நம்ம அது பார்க்க முடியும், க்ரீன், ப்ளூ, ரெட் கலர். செகண்ட் ஒன், வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்கலாம். Once we separate our waste in our homes and schools, it is important to keep it ready to be picked up by our panchayat, municipality or corporation. Picking up the waste is called a waste collection. Moving the waste from one place to another is called waste transportation. அதாவது வீடுகளிலும் பள்ளிகளிலும் கழிவுகளை பிரித்தவுடன் ஊராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சியால் அக்கழிவுகள் எடுத்து செல்லப்படுகின்றன. சரியா? இவ்வாறு கழிவுகளை எடுக்கும் செயலை கழிவு சேகரிப்பு என்கிறோம். கழிவுகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றுவது கழிவுகளை எடுத்து செல்லுதல் எனப்படும். அதாவது வேஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். தேர்டு, வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங் பார்க்கலாம். Biodegradable waste is taken to a place where it can be converted into compost. Compost is good food for plants and help to make our soil healthy. Non-biodegradable and recyclable waste is taken to recycling factory for making new products. அதாவது மக்கும் கழிவு உரமாக மாற்றப்படும் இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு உரமாக்கப்படுகிறது. உரம் தாவரங்களுக்கு உணவாகிறது. மேலும் இது மண்ணை வளமாக்குகிறது. புதிய பொருட்களை தயாரிப்பதற்காக மக்காத கழிவு மறுசூழ்ச்சி தொழிற்சாலைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அடுத்தது வேஸ்ட் டிஸ்போசல். The waste that cannot be recycled non-recyclable waste needs to be sent for final disposal. This waste is sent to an open dump or landfill. அதாவது இது மறுசூழ்ச்சி செய்ய இயலாத கழிவினை அகற்றும் நிகழ்வாகும். இம்முறையில் கழிவுகள் திறந்த வெளியிலேயோ நிலத்தின் அடிப்பகுதியிலேயோ நிரப்புவதற்கான அனுப்பப்படுகிறது. அந்த ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ரைட் த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். இங்கே அந்த 4 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் வைஸ் எடுத்து எழுதிடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? வேஸ்ட் டிஸ்போசல், வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேஸ்ட் செப்பரேஷன், வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் வேஸ்ட் செப்பரேஷன், செகண்ட் ஒன் வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், தேர்ட் ஒன் வேஸ்ட் ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங், ஃபோர்த் ஒன் வேஸ்ட் டிஸ்போசல். ராகுல், ஹவு கேன் வி மேனேஜ் வேஸ்ட் அட் ஹோம்? நாம் வீட்டில் கழிவுகளை எவ்வாறு கையாளுவது? சரி, அப்போ டீச்சர், there are many things we and our family can do to manage waste at home. 3 R's help to manage waste. அதாவது வீட்டில் உள்ள கழிவுகளை முறையாக கையாளுவதற்கு 3 முறைகள் உள்ளன. இதை சுருக்கமாக 3Rs என்பார்கள். சரியா? கோமதி கேட்குறாங்க, வாட் ஆர் த 3 Rs மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 3R என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோமதி கேட்குறாங்க, வாட் ஆர் த 3 Rs மேடம் அப்படின்னா 3Rsனா என்றால் என்ன மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று டீச்சர், the 3 Rs standard for reduce, reuse, recycle. We must first reduce, then reuse and finally recycle. They are in this order to help us remember what to do first. அதாவது 3Rsனா ரெடியூஸ்னா குறைத்தல், ரீயூஸ்னா மறுபயன்பாடு, ரீசைக்கிள்னா மறுசுழற்சி இல்லையா? வி மஸ்ட் ஃபஸ்ட் ரெடியூஸ் அப்படின்னா முதலில் கழிவு பொருட்களை குறைத்து பின்னர் அவற்றை மறுபயன்பாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு மறுசுழற்சி செய்ய வேண்டும். இச்செயல்முறைகளை எளிதில் மனதில் வைத்துக்கொள்ள தான் நம்ம 3Rsன்னு சொல்கிறோம். இங்கே ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் இதுக்கு பார்த்தீங்களா? அடுத்தது the 3Rs. Reduce is to make and use less materials.
குறைத்தல் என்பது பொருட்களை குறைவாக உருவாக்குவது மற்றும் குறைவாக பயன்படுத்துவது என பொருளாகும். சரியா? ரெடியூஸ்னா அதுதான். இட் இஸ் த பெஸ்ட் திங் டு டு ஃபர்ஸ்ட். ஹவு கேன் மேக் லெஸ் வேஸ்ட்? சம் எக்ஸாம்பிள் ஆர் கிவன் பிலோ. அதாவது குறைவான கழிவினை உருவாக்கும் பொருட்களை தயாரிப்பது, வாங்குவது மற்றும் பயன்படுத்துவதாகும். இதுவே கழிவுகளை குறைப்பதற்கு செய்யப்படும் முதன்மையான செயல்பாடும் இல்லையா? அப்போ அது என்னென்னு நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், யூ கேன் பை அண்ட் இங்கு பென். நீங்கள் ஒரு மை பேனாவை வாங்கி பயன்படுத்தும் போது when the ink is used up you can refill and use it. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் மை தீர்ந்தால் மீண்டும் நிரப்பி அதே பேனாவையே பயன்படுத்தலாம் இல்லையா? ரெண்டாவது பாருங்கள், while shopping with your parents you can carry a cloth bag. In this way you can avoid buying plastic carry bags. அதாவது நம்ம வந்து பெற்றோருடன் கடைவீதி செல்லும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு துணிப்பையை எடுத்து செல்வதால் அங்கு நீங்கள் நெகிழி பைகளை வாங்குவதற்கு தவிர்க்க முடியும்ல, அதுதான் சொல்கிறாங்க. தேர்டு, யூ கேன் யூஸ் யுவர் ஆன் வெசல்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது இல்லாமல் வீட்டிலேருந்து பாத்திரங்களை எடுத்து செல்வதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? அதிலே தின்பண்டங்களெல்லாம் வாங்கிட்டு வரலாம். You can reduce waste by buying things in bulk instead of in small quantities. அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை நாம் மொத்தமாக சந்தையிலிருந்து வாங்குவதன் மூலம் கழிவுகளை குறைக்க முடியும் இல்லையா? ரீயூஸ் பார்க்கலாம். ரீயூஸ் இஸ் யூஸிங் எ திங் ரிப்பீட்லி ஃபார் த சேம் ஆர் ஃபார் அனதர் பர்பஸ். அப்படின்னா ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் ஒரே பயன்பாட்டிற்கோ அல்லது வெவ்வேறு பயன்பாட்டிற்கோ உபயோகப்படுத்துவது. By reusing we throw away less waste and do not dispose of it in a dump. அதாவது இப்படி செய்வதன் மூலம் குறைந்த கழிவுகளை உருவாக்குவதனால் அவற்றை குப்பைகளாக குவிப்பதை தவிர்க்கலாம். Reuse saves money, energy and time. இது என்னென்ன சேவ் பண்ண முடியுது? செலவு, ஆற்றல் மற்றும் நேரத்தை சேமிக்க முடிகிறது இல்லையா? Here are some example of how you can reuse the material at a home. பார்க்கலாம். First one, you can reuse old clothes to clean your home. அதாவது வீட்டை சுத்தம் செய்ய பழைய துணிகளை பயன்படுத்தலாம். அப்புறம் you can reuse jam and pickles jars to store things. ஜாம் மற்றும் ஊறுகாய் ஜாடிகளை பொருட்கள் சேமித்து வைக்க பயன்படுத்தலாம். You can donate old clothes which can be used. நல்ல நிலையில் உள்ள பழைய ஆடைகளை எல்லாம் என்ன சொல்லலாம்? ஏழை குழந்தைகளுக்கு எல்லாமே நம்ம கொடுக்கலாம். இப்போ you can reuse waste and make something new. Example, you can reuse a plastic bottle as a pen stand or a bird feeder. இதனால் நீங்கள் பழைய நம்ம யூஸ் பண்ண பழைய பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணலாம்? புதுசாக ஏதாச்சும் ஒன்று நம்ம உருவாக்க முடியும். எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பேனாலாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை மாற்ற முடியும். பேர்டு ஃபீடர், அதாவது பறவைகளுக்கும் கிளிகளுக்கெல்லாம் சாப்பாடு உணவு வைக்கிற மாதிரி ஒரு பொருட்களை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. பார்க்க முடியும் பாருங்கள். அந்த ரீசைக்கிள் பார்க்கலாம். ரீசைக்கிள் இஸ் டு டேக் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் திங்ஸ் யூ த்ரோ அவே அண்ட் மேக் நியூ ப்ராடக்ட்ஸ் பை யூஸிங் தெம். அதாவது ரீசைக்கிளிங்கிறது பயன்படுத்திய பின் தூக்கி எரியும் பொருட்களிலிருந்து புதிய பொருட்களை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசைக்கிளிங் டேக்ஸ் எனர்ஜி அண்ட் டைம் பட் சேவ்ஸ் த அமௌண்ட் ஆஃப் நியூ ரிசோர்ஸஸ். அதாவது வாட்டர், மினரல்ஸ், வுட்டு இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். வி நீட் டு மேக் திங்ஸு. அதாவது மறுசூழ்ச்சி ஆற்றலையும் நேரத்தையும் எடுத்துக்கொண்டாலும் புதிய பொருட்களை உருவாக்க தேவைப்படும். இப்போ நீர், தாதுக்கள், மரம் போன்ற வளங்களை சேமிக்க உதவுகிறது. சில பொருட்கள் இவ்வாறு மறுசூழ்ச்சி செய்யப்படுகின்றன. அதான் சொல்லியிருக்காங்க. ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள். அது என்னென்னு பார்த்துலாமா? ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ், நோட் புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் ஆர் கெப்ட் செப்பரேட் அண்ட் சோல்டு டு ஏ ஸ்கிராப் டீலர். தே வில் பி மேட் இன்டு நியூஸ் பேப்பர். அதாவது பழைய செய்தித்தாள்கள், குறிப்பேடுகள் மற்றும் மாத இதழ்கள் எல்லாம் இருக்குல்ல, அதாவது புதிய காகிதங்களாக உருவாக்கப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட் பாட்டில்ஸ் ஆர் ரீசைக்கிள் இன்டு பிளாஸ்டிக் த்ரெட்ஸ் அண்ட் தென் யூஸ் டு மேக் ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்ஸ். அதாவது பழைய பெட்டு பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நெகிழி நூல்களாக மறுசூழ்ச்சி செய்யப்படுகின்றன. அதுக்கப்புறம் விளையாட்டு ஆடைகள் தயாரிக்கவும் அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓல்டு கிளாஸ் பாட்டில்ஸ் அண்ட் ப்ரோக்கன் கிளாஸ் பீசஸ் ஆர் மெல்டட் டு மேக் நியூ கிளாஸு. அது மட்டும் இல்லாமல் பழைய கண்ணாடி குடுவையெல்லாம் இருக்கு இல்லையா, ப்ரோக்கன் கிளாஸஸ் உடைந்தது,
அப்புறம் வந்து ஓல்டு கிளாஸ் பாட்டில்ஸு, அப்புறம் ப்ரோக்கன் கிளாஸ் பீசஸ், இது ரெண்டுமே சேர்த்து என்ன பண்ணுறாங்களா, புதிய கண்ணாடி பொருட்களை தயாரிக்கிறாங்களாம். அப்புறம் ப்ரோக்கன் மெட்டல்ஸ் ஐட்டம்ஸ் ஆர் மெல்டட் அண்ட் மேட் இன்டு நியூ மெட்டல் ப்ராடக்ட்ஸ் லைக் டாய்ஸ். அது இல்லாமல் உடைந்த மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாம் என்னவாக்கப்படுறாங்களா, புதிய பொம்மைகளாக மாற்றப்படுகின்றன.